ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே மேக்ஸிமம் வந்து ஜியோ சிம் யூஸ் பண்ணிட்டு இருப்போம். ஸ்டார்டிங்கில் ஜியோ வந்து ஃப்ரீயாக கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஓரளவுக்கு ஆவரேஜான ப்ரைஸுக்கு கொண்டு வந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் போன மாதத்துலேருந்து இந்த மாதத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா மறுபடியும் 25% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஜியோ மட்டும் கிடையாது, வோடாஃபோன், ஏர்டெல் நெட்வொர்க்லையும் பார்த்தீங்கன்னா 25% வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸப்ட் பிஎஸ்என்எல்ல தவிர மற்றவங்க எல்லாருமே இன்க்ரீஸ் பண்ணதுனால தான் மற்ற நெட்வொர்க்கான ஜியோ, ஏர்டெல், வோடாஃபோனில் இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எலுக்கு சேஞ்ச் ஆகிட்டு இருக்காங்க. ஒரே நாளில் 28 லட்சம் பேர் வந்து போர்ட்டபிள் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து புது சிம் வாங்கி பிஎஸ்என்எல்ல ஜாயின் பண்ணி. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அம்பானி என்ன பண்ண போகிறாரு, அதாவது ஜியோ பிளான் லிஸ்ட்டில் என்ன சேஞ்சஸ் கொண்டு வர போகிறாரு அப்படிங்கிறத பற்றியும், நீங்கள் பிஎஸ்என்எல்லோ இல்லை வேறு ஏர்டெல், வோடாஃபோன் அந்த மாதிரி சிம்மு யூஸ் பண்ணிட்டு இருந்து நீங்கள் பிஎஸ்என்எலுக்கு மாறணும்னு நினச்சிங்கன்னா ஆன்லைனில் எப்படி போர்ட்டபிள் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றியும் தான் நம்ம ஃபுல் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி ஆன்லைனில் போர்ட்டபிள் பண்ணுறது அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோக்கு சின்னதாக ஒரு லைக் போட்டுக்கோங்க. அப்படியே நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல்னு போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த ட்ரிக்கை பற்றின டவுட்ஸ், அதாவது எப்படி போர்ட்டபிள் பண்ணுறது அப்படிங்கிறது ஏதாவது புரியலைன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. இந்த ட்ரிக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா பிஎஸ்என்எல் சிம் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ட்ரிக்கை வந்து அப்படியே ஷேர் பண்ணி. ஸோ அப்படியே நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறீங்க, இப்போ ஜியோ, ஏர்டெல் அந்த மாதிரி நெட்வொர்க்குக்கு வந்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறதுலேருந்து 5% வந்து உங்களுக்கே ரிட்டன் கேஷ்பேக் வரும். ஸோ அந்த மாதிரி ஆப் வேணும்னா அந்த ஆப் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் கீழே பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, அந்த வீடியோ கீழே வந்து ப்ளூ கலரில் இன்ஸ்டால்னு கொடுத்துருக்கோம். ஸோ இதில் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஆப்பை யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு டிரான்சாக்ஷன்லையும் 5% வந்து உங்களுக்கே பேக் ரிட்டன். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எலுக்கு ஆப்போசிட்டாக வந்து ஏர்டெல், ஜியோ, வோடாஃபோன் கிடையாது. வோடாஃபோன், ஏர்டெல், ஜியோ இதுக்கு ஆப்போசிட்டாக தான் பிஎஸ்என்எல் இருக்கிற அளவுக்கு காம்படிட்டராக ஆகிட்டார். அதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு ஆள் நம்ம ரத்தன் டாட்டா அவர் மட்டும்தான். அவர் பிஎஸ்என்எல் மேலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாரு அப்படிங்கிறத தெரிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தாராளமாக வந்து பிஎஸ்என்எல் சிம்மே வாங்கலாம், இதுக்கப்புறம் எங்கே வேணாலும் டவர் கிடைக்கும் அப்படின்ற அளவுக்கு அவர் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்க. ஸோ நம்மளும் வந்து பிஎஸ்என்எல் சிம்மு வாங்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணுற மொபைல் நம்பரை சேஞ்ச் பண்ணாமல் அப்படியே பிஎஸ்என்எலுக்கு எப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் போர்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு உங்களுடைய மொபைலில் மெசேஜ் செக்ஷனுக்கு போயிடுங்க. மெசேஜ் செக்ஷனில் நியூ மெசேஜ் கிரியேட் பண்ணுங்கள். கிரியேட் பண்ணுற இடத்துல 200 இடத்துல பார்த்தீங்கன்னா 1900 அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு கீழே மெசேஜ் செக்ஷன் இருக்குல்ல, டைப் பண்ணுற மெசேஜ் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா போர்ட்டுன்னு கேபிட்டலில் டைப் பண்ணிக்கோங்க. PORT போர்ட்டுன்னு டைப் பண்ணிட்டு ஸ்பேஸ் விட்டுருங்க. ஸ்பேஸ் விட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ண போகிறீங்க இல்லையா, அந்த மொபைல் நம்பர்லேருந்து மெசேஜ் அனுப்புங்க. உங்களுடைய மொபைல் நம்பரை டைப் பண்ணிவிட்டு மெசேஜ் சென்ட் பண்ணுங்கள். சென்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக உங்கள்கிட்ட வந்து பேலன்ஸ் இருந்தாகணும். சென்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும். அதாவது ஜியோவாக இருந்தால் இதனுடைய ஃபாஸ்டஸ்ட் நெட்வொர்க் அப்படி இப்படின்ட்டு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வரும். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை, அதை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னொரு மெசேஜ் வந்துருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா UPC கோடு அப்படின்னு ஒரு கோடு வந்திருக்கும். அந்த கோடு பார்த்தீங்கன்னா 5 நாள் வேலிடிட்டி இருக்கும். இந்த கோடை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் பிஎஸ்என்எல் ஆஃபீஸ்லையோ இல்லை பிஎஸ்என்எல் சிம் விற்கிறாங்க இல்லையா அந்த இடத்துலையோ கொடுத்து உடனே இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் உங்களால் வந்து பிஎஸ்என்எல் சிம் வாங்கிக்க முடியும். பட் ஆனால் ஆக்டிவேட் ஆகிறது இப்போ நிறைய பேர் வந்து பிஎஸ்என்எலுக்கு சேஞ்ச் ஆகிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். பட் ஆனால் நீங்கள் அந்த நம்பர் எட்டு போய் கொடுத்த உடனே உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக ஒரு சிம் கொடுத்துருவாங்க, பிஎஸ்என்எல் சிம் கொடுத்துருவாங்க. அது 4G இருந்தாலும் சரி, 5G இருந்தாலும் சரி, நீங்கள் உடனே வாங்கிக்கலாம். ஸோ இதில் போர்ட் பண்ணுறதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குல்ல, நியூ சிம் வாங்குறதுல ஏதாவது டவுட் இருக்குன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இந்த வீடியோவுக்கு சின்னதாக ஒரு லைக்கையும் ஷேரும் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.